நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட சீதாலட்சுமி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது முன்னோர்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மறுபடியும் இது நிரூபணமாகிறது. எந்த காரணத்தை கொண்டும் பிறர் அணியும் செருப்பு, படுக்கும் பாய் இவற்றை மற்றவர்கள் உபயோகிக்க கூடாது. தவிர்க்க முடியாத சமயத்தில் பாயை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பிறர் பாயின் மீது துணி விரித்து படுப்பது நல்லது. மக்கள் கூட்டமாக கூடும் இடங்களில் 3 அடிக்கு ஒருவருக்கு மேல் நெருங்கி இருக்கக்கூடாது. மூச்சு விடும்போது அவற்றில் வெளிவரும் சத்துக்கள் மிகவும் வேகமானவை. இருவர் மூச்சும் ஒன்று சேரும்போது உடனே கிருமிகளாக மாறும் தன்மையுடையன. அத்தகைய காலங்களில் கிருமிநாசினி புகையோ அல்லது சாம்பிராணி புகையோ இடைவிடாமல் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் 1964 மகரிஷி அவர்கள் எழுதிய ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சீதாலட்சுமி அம்மா, நாம கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க கடைபிடித்த அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி, மூச்சுக்காற்று வழியா நோய் பரவுதல், சுத்தபத்தமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை அன்றே குறிப்பிட்டிருக்கிறார். பார்த்தீங்களா, என்ன ஒரு தீர்க்க தரிசனம்! ஒவ்வொருத்தர் உடம்பிலும் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையா அமைய பெற்றிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால்தான் சிரமமே. ஒத்த முறையில் பத்தியம் காத்து ஓய்வும் எடுத்துக்கொண்டால் நோய்கள் மிகவும் விரைவாக குணமாகும். நோயின் தாக்கம் மிகவும் கடினமாக இருந்தால் தக்க சிகிச்சை மருந்துகளை எடுத்துக்கணும். நோயற்ற உடல்ல தான் அறிவும் திறன்பட இயங்கும். இயற்கை இன்பங்களை தூய்க்க இயலும். எனவே ஒவ்வொருவரும் நோயற்று வாழ வழிகண்டு நின்று ஒழுகி வாழ வேண்டும். மன தூய்மை, ஒழுங்கான உணவு, அளவான உழைப்பு இவற்றுடன் கூடிய வாழ்க்கை நோய்களில்லா உடல் நலத்தோடு இருக்க உதவும். பொறுமை, சினம், வஞ்சம், கவலை, காம எண்ணங்கள் இவை உடல் காந்த சக்தியை அளவுக்கு மீறி அழித்துவிடும். தவத்தாலும் ஆராய்ச்சியாலும் இந்த உணர்ச்சி நிலைகளை மாற்றிவிடலாம். உணர்ந்தோரை அண்டி முயலுங்கள், வெற்றி நிச்சயம். உணவு உண்டபின் உடனே ஓட்டம், சைக்கிள் சவாரி, கடினமான வேலை, ஆண் பெண் உடலிணைப்பு இவை கூடாது. இச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு வயிற்றுப்புண் உண்டாகிவிடும். அது குன்மம் என்ற நோயாக அழைக்கப்படுகிறது. உடம்பிலிருந்து கழிவாகி வெளியேறும் எந்த பொருளும் உடலின் மீது தங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவை உடனே கிருமிகளாக மாற வாய்ப்பிருக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வெந்நீரிலோ தண்ணீரிலோ குளிக்க வேண்டியது அவசியம். மலபந்தம், அஜீரணம் இவை ஏற்படாமல் பாதுகாப்பது உடல் நலத்தை பேணும் வழிகளில் மிக முக்கியமானதுன்னு ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சீதாலட்சுமி அம்மா, 1964 எழுதப்பட்ட கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்திலையும் பொருத்தமாக இருக்குல்ல. எல்லாத்துலேயும் ஒழுக்கம் கடைபிடிக்கப்படணும். அதாவது தனிமனித ஒழுக்கம், சுத்தம், சுகாதாரம், உடல் உழைப்பு இதெல்லாம் வேணும். நமது முன்னோர் மூத்தோர் சொன்னதை கடைபிடிக்கணும். மூத்தோர் சொல் கேளீர்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. இவற்றையெல்லாம் மனதில் வைத்து நற்செயல்களை செய்வோம், நடுநிலைமையோடு இருப்போம், நல்வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.